ஒரு த்ரில்லிங்கான ப்ரைவேட் ரூட் பஸ் ரிவ்யூ தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கும்பகோணம் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. அண்ட் இந்த லொக்கேஷனை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில். திருச்சியிலேருந்து கும்பகோணம்க்கு திருச்சி டு மயிலாடுதுறை போகிற அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் என்கிற பேசஞ்சர் ட்ரெயினில் போக போகிறோம். அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன். 5:50க்கு வண்டியை எடுத்துருவாங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி 5:43 ஆயிடுச்சு. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. கடகடன் போய் வீடியோ எடுப்போம் வாங்க. வந்தாச்சு 4வது பிளாட்ஃபார்முக்கு. இதுதான் திருச்சி மயிலாடுதுறை பேசஞ்சர். நான் வந்து ஃபஸ்ட்டு கோச்சு தான் சீட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கோச் வந்து ஒரு ஜனசதாப்தி கோச்சாக இருக்குது. வண்டியை ஹவுல் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஷெட்டுடைய மேப் 1 கொடுக்குறது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மேப் 1 எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பாக்கி கும்பகோணத்துக்கு ஒரு 8 மணி ரேஞ்சில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து இவங்க போட்டிருந்த டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 ரூபா தான். கும்பகோணம் வரைக்கும் ஆடுதுறை வரைக்குமே ஒரே ஸ்டேஜ் தான், 50 ரூபா தானா. ஃபுல் எண்டு எலக்ட்ரிக் லோக்கோ தான். டைம் கரெக்டாக 5:46. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. 5:50க்கு வண்டியை ஷார்ப்பாக எடுக்க போகிறாங்க. மை டியர் கோஸ், ஃபைனலி ஷார்ப்பாக 5:50க்கு சாயந்தரம் திருச்சி ஜங்ஷனை விட்டு இந்த மயிலாடுதுறை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்கிற மயிலாடுதுறை பேசஞ்சர் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேசஞ்சர் வண்டியை ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பேருக்கு எக்ஸ்பிரஸ்ஸு, ஆனால் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் இப்போ கும்பகோணம் மாயிரம் வரைக்கும் ஒரு எல்லா ஸ்டாப்பிங்கும் இந்த வண்டி நிற்கும். தஞ்சாவூர் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. என்னதான் எல்லா ஸ்டாப்பிங் இருந்தாலும் டபுள் லைனு, அதனால் கிராசிங் இஷ்யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் மேபி கிராசிங்ஸ் வந்து வரலாம். லோக்கல்லேருந்து ஃபஸ்ட்டு கோச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனசதாப்தி டைப் கோச்சாக இருக்குது. இந்த செகண்ட் சிட்டிங் டைப் கோச்சு. அதுவே பழைய மாடல் கோச்சை வந்து இந்த பேசஞ்சர் கொடுத்துட்டாங்க போகுது. ஏன்னா சீட்டாக ரிக்ளைன் ஆகலை. நார்மல் நம்ம டிஎன்எஸ்எஸ் பஸ் அப்படிங்குமோ அந்த மாதிரி இருக்குது ஆர்டினரி சீட்டு. பட் குஷன்லாம் நல்லா இருக்குப்பா. 3x3 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சாஞ்சி கிடக்கு. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, கால் வச்சுக்க ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ், லைட் ஃபேன் ஸ்விட்சஸ்ஸு, சார்ஜர் கிடையாதானா. மேலே வந்து பேக்கேஜ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் டூம் டைப் லைட்டிங்ஸு. திருச்சியே வந்து வண்டி மேக்ஸிமம் ஃபுல்லு. போப்போ சீட் இன்னும் ஃபுல்லாகும்.
வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 06414 திருச்சி டு மயிலாடுதுறை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்கிற பேசஞ்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஈவினிங் 6:15 மயிலாடுதுறை டு திருச்சி இதே மாதிரி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வண்டி வந்து ஓடுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்ஸும் இந்த ஈவினிங் டைம் திருச்சியிலேருந்து வரீங்கன்னா கும்பகோணம் மாயரம் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம், கம்மியான காஸ்ட்டில். இதே தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் மாயரமாக போகிறீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை பாசஞ்சர், இன்னொன்று இந்த திருச்சி டு மயிலாடுதுறை பாசஞ்சர். இது வந்து 6:57 தஞ்சாவூர் போகுது. அந்த தஞ்சாவூர் மயிலாடுதுறை பாசஞ்சர் 6:20 கிளம்புது தஞ்சாவூர்லேருந்து. மார்னிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிக்கு காலை 6:30 ஒரு அண்டர்சர்வ்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், தஞ்சாவூருக்கு காலையில் 7:15 ஒரு அண்டர்சர்வ்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 to 10 கோச்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து எத்தனைலாம் எந்த கடகடன் வந்தேன், ஃபஸ்ட்டு கோச் ஏறிட்டேன். ஃபஸ்ட்டு கோச் மட்டும் புதுசாக இருந்தது. ஜனசதாப்தி கோச்சுன்னு உடனே நான் ஒரு வேலை இதுவோன்னு நினச்சிட்டேன். மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜனசதாப்தி அந்த வாட்டியும் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இதுதான்ப்பா திருச்சி மாநிலம் பேசஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அப்படின்னு ஆச்சு. இது வந்து ஐசிஎஃப் கோச்சஸ் தான். ஃபஸ்ட்டு கோச் மட்டும் ஜனசதாப்தி கோச் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வெஸ்டர்னும் இருக்குது. இதை தவிர மீதி தான் எல்லோ கலர் உத்கிருஷ் கோச்சஸ். அது வந்து அந்த நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த அன்ரிசர்வ் கோச்சஸ் தான் எப்படி இருக்கோ அது மாதிரி. காஸ்ட் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் ஃபேர் போட்டாலும், கொரோனா முன்னாடி தான் ஆர்டினரி ஃபேர் போட்டாங்க. இப்போ வந்து என்ன தான் எக்ஸ்பிரஸ் ஃபேர் போட்டாலும் பஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மிகவும் கம்மி தான் ரேட்டு. திருச்சி தஞ்சாவூர் ஒரு பஸ் ஃபேர் வைங்க, தஞ்சாவூர் கும்பகோணம் ஒரு பஸ் ஃபேர் வைங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா கூட 50 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஆவரேஜாக 2 ஹவர்ஸ்னு நீங்கள் ட்ரெயின் கொடுத்துருக்க ஷெடியூல் டைமிங்க. பஸ்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 ஹவர்ஸ் அந்த ரேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற மாதிரி மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. என்னடா ஜன்னல்லேருந்து காமிக்கிறேன், இன்னொரு ட்ராக்கே காண வேண்டியிருக்கு. இன்னொரு ட்ராக் அந்த பக்கம் இருக்குது. நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன். அந்த வேலை ஜன்னல் சீட் கிடச்சேன், பெரிய விஷயம் நம்மன்னு கம்மன் வந்து உட்காந்துட்டேன். இந்த ட்ரெயினில் கவனித்த இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் எப்படி லோக்கல் ட்ரெயின்ஸ் பீச் தாம்பரம்லாம் ஓடுறது வந்து ஒரு ஸ்டேஷன் நின்று உடனே பிக்கப் எடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஷன் உள்ளே வரப்பையும் ஸ்பீடாக வந்து உடனே ஸ்லோவாகுது, எடுக்கிறப்பையும் உடனே பிக்கப் பண்ணி உடனே எடுத்துகிறாங்க. நம்ம நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஸ்லோவாக மேஜர் ஜங்ஷன் வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் அதுதான். பிகாஸ் இது வந்து சின்ன ஸ்டாப் தான், அதனால் ஸ்பீடாகவே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி உடனே பட்டுன்னு எடுத்துடுறாங்க பிக்கப். நம்ம சென்னையில் இருக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது.
இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஒரு ஃபார்மர் ஜனசதாப்தி கோச்னால இப்படி ஃபுட் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைலே இருக்குது. ஆனால் என்ன லைட்டிங்ஸ் இதை நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ப்பாக 8:31 கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் லேட்டு. 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து தஞ்சாவூரில் கொஞ்ச நேரம் நிறுத்தினாங்க இந்த மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக. இன்னொன்று வந்து திட்டையில் 7:50 தான் எடுத்தாங்க முன்னாடியே வந்து. ஏன்னா மயிலாடுதுறை திருச்சி போகிற பேசஞ்சர் வந்ததுனால ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கம்மியான ரேட்டுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் திருச்சி டு தஞ்சாவூரோ கும்பகோணமோ மாயரமோ போயிடலாம். மாயரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 9:20க்கு போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஆன் டைம் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளாட் டைம் நிறையாவே இருக்குது. கும்பகோணம் இப்போ மழை வேறு பெய்யுது. வண்டி வேறு அங்கே பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன். ஏன்னா மதியானம் திருச்சிக்கு அவசரமாக பஸ்ஸில் போயிட்டேன். அதனால் அங்கே அந்த பார்க்கிங்கில் விட்டேன். இவ்வளோ தான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். பிடிக்க அப்படின்னா ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சு நம்ம தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய். மழை கொட்டுதுப்பா.